கேப்பில் ஒரு மாங்காய் வந்து நம்ம சுட்டுட்டோம். எங்கே போயின்னு இருக்கோன்னே தெரில. ஒரு ரூட்டு கூகுளை பார்த்து வந்துட்டோம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்குமான்றது வந்து எனக்கு டவுட்டு தான். ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பிளானே இல்லாமல் அப்படியே சும்மா போகிற வழியில் வந்து ஒரு ஸ்பாட்டை வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அப்படியே வந்து போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்து அப்படியே டீடோர் பண்ணி வந்து நம்ம ஜஸ்ட்டு உள்ளே கட் பண்ணி வந்துருக்கோம். பாருங்கள், இந்த ஏரியாவுக்கு பயங்கர வந்து பசுமையாக இருக்குது. அண்ட் எங்கே பார்த்தாலும் வந்து மாந்தோப்புகளும் தென்னந்தோப்புகளும் மாங்காய் கொத்து தொங்க இருக்கிற மாந்தோப்புகளும் பயங்கரமாக இருக்குது. நம்மளால் போய் பிரித்து சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து எவனா வந்து அடிக்க வந்துடுவாங்கன்னா வந்து நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம சும்மா விடுவோமா? ஒரு கேப்பில் ஒரு மாங்காய் வந்து நம்ம சுட்டுட்டோம். ஸோ அந்த சுட்ட மாங்காயோட வந்து நம்ம வீட்டுக்கு சந்தோஷமாக போகலாம் அப்படின்னு வந்து எங்கே போயின்னு இருக்கோன்னே தெரில. ஒரு ரூட்டு கூகுளை பார்த்து வந்துட்டோம். ஒரே கல். முதல்ல வந்து ரோடு ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடு நல்லா இருந்துச்சு. போக அப்படியே மண் ரோடு ஆச்சு. இப்போ கல் ரோடாகவே ஆயிடுச்சு கைஸ். ஸோ வந்து அவ்வளோ ஒர்த்தான ஸ்பாட்டாக இது அப்படின்றது வந்து நம்மளுக்கு அங்கே போனால் தான் தெரியும். அண்ட் ரொம்ப இந்த ஏரியாலே ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட்டு. நிறைய க்ரௌடாக இருக்குங்க வேறு சொன்னாங்க வரும்போது கேட்ட வழியில். ஸோ அதை நோக்கி தான் இப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க அப்படியே போகலாம். நான் தானே எடுக்கிறேன் வீடியோ. நாங்கள் வந்து இப்போ ஒர்க் காரணமாக வந்ததால் இங்கே பெருசாக இறங்கி குளிக்க முடியல. பட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கிட்ஸ் வந்து சம்மர் டைம் வந்து செம்மையாக தண்ணியில் சில் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் பார்க்கவுமே ரொம்ப சேஃபாக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ ஆழம் இருக்க மாதிரி தெரில. ஸோ எல்லா பசங்களும் ஜாலியாக குளிக்கிறது என்னால் பார்க்க முடியுது. கண்டிப்பாக ஒரு வேளை நீங்களும் சென்னை டு பெங்களூர் ரூட்டில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு வேளை உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு செம்மையாக புதுசான ஸ்பாட்டு இந்த ரூட்டில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்பாட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம திருப்பி வந்து சென்னைக்கு எப்படி வந்தோம் உள்ள. ஸோ அப்படியே வந்து இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு தான் போயிட்டுருக்கோம் வேலையை முடிச்சுட்டு. ஸோ அதனால வந்து போகிற வழியில் அப்படியே வந்து எல்லாருக்கும் ஸ்வீட் ஸ்பாட்டான ஆம்பூர் பிரியாணியில் போய் பிரியாணி சாப்பிட்டு அதுக்கு வெளியிலேயே வந்து ஒரு செம்மையான ஒரு வாட் யூ கால் தட் அந்த ஸ்பெஷல் ஃபலூடா, ஸ்பெஷல் பாதாம் மில்க் அதெல்லாம் இருக்குது ஒரு விற்கிறான். ஸோ அதையும் நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக சென்னைக்கு போவோம். அதையும்
ஹே காய்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்பூருக்கு வந்து ஒரு 20 minutes ரஃப்லி இருக்குது. ஸோ நம்ம வந்து அப்படியே அதை நோக்கி போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே நிறைய கடை இருக்குது. ஸோ அதில் எந்த கடை வந்து ஃபேமஸான கடைன்றது வந்து நானும் என் ஃப்ரெண்டும் பல வாட்டி போய் சாப்பிட்டதுல வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த கடையை வந்து நான் உங்களுக்கும் காமிக்கிறேன். மறக்காமல் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த ரூட்டில் போனீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து மீதியை சுட சுட பிரியாணி இருக்கான்னு பார்ப்போம். டைம் வந்து இப்போது 4:30 ஆகுது. ஸோ அந்த ஃப்ளேவர்ஃபுல்லான பிரியாணி நம்மளுக்கு வந்து சூடாக இருக்கா என்னன்றதை வந்து அங்கே போய் நம்ம பார்த்துட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணோம். Hotel